15,000 30,000 இருக்க பெஸ்ட் ஃபோன்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லிஸ்ட்டில் நான் செலக்ட் பண்ணியிருக்க எல்லா மொபைல் ஃபோனும் ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் இப்போதைக்கு டீல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பயங்கரமாக ப்ரைஸ் ஹைக் ஆகிட்டே இருக்குல்ல. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் இன்னும் சில மொபைல் ஃபோன்ஸ்க்குலாம் லைட்டாக தான் ப்ரைஸ்லாம் ஹைக் ஆகிருக்கு. இன்னும் அது பயங்கரமாக ஹைக் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டலாம்னு தான் இந்த வீடியோவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ சொல்ல போகிற எல்லா மொபைல் ஃபோன்ஸுக்குமே ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது, பேங்க் ஆஃபர்ஸ் இருக்குது, நோ காஸ்ட் இஎம்ஐ, இந்த மாதிரி இருக்க மொபைல் ஃபோன்ஸ்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் என்ன அவைலபிள் இருக்கோ அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு 15,000 இந்த ப்ரைஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மொபைல் ஃபோன் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ரியல்மி P4 Lite 5G, இன்னொன்று பார்த்தீங்கன்னா விவோ T4 Lite 5G. இந்த ரெண்டு மொபைல் ஃபோனும் கிட்டத்தட்ட ஒரு சேமான மொபைல் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஒரு பெஸ்ட் வேல்யூமான மொபைல் ஃபோன் கூட சொல்லலாம். சில பேர் கேட்கலாம், இதில் விவோட Y31, விவோட Y400 இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே ஆஃப்லைன்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது, நான் அந்த மொபைல் ஃபோனை 15,000 பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்டால், அந்த ரெண்டு மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரியல்மியாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த விவோ T4 Lite 5G இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணு தான் சொல்ல முடியும். பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும், கேமரா பர்ஃபார்மன்ஸும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல டீசெண்டாகவே இருக்கும். இப்போ ரியல்மி P4 Lite 5G எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 7000 mAh பேட்டரி இருக்குது, 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அது மட்டும் இல்லாமல் Dimensity 6300 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மீடியா கன்செப்ஷனுக்குமே இந்த மொபைல் ஃபோன் ஒரு நல்ல மொபைல் ஃபோன் சொல்லுவேன். விவோட T4 Lite 5Gயுமே சேம் ஸ்பெக்கோட தான் வருது. ரியல்மியில் 7000 mAh கொடுத்துருக்காங்க, இதில் 6000 mAh கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட், தவிர Dimensity 6300 ப்ராசஸர் தான் வருது. இந்த ரெண்டு மொபைல் ஃபோனில் நீங்கள் எதை வேணால் பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் விவோ Y31, Y400 இதெல்லாம் ட்ரை பண்ணுறத விட இந்த ரெண்டு மொபைல் ஃபோனும் பெட்டரான மொபைல் ஃபோன் நான் சொல்லுவேன். 20,000 பிரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓப்போட F31 சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓப்போட F31 வந்து கொஞ்சம் பிரைஸும் கொஞ்சம் ஹையராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியல்மி P4 அப்படி இல்லாட்டி ரியல்மி P4X இந்த ரெண்டு மொபைல் ஃபோன் தான் 20,000 ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர் மொபைல் ஃபோன் சொல்லுவேன். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும், அப்புறம் எனக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக ரியல்மியோட P4 ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலேயுமே 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது, Dimensity 7400 ப்ராசஸரோட தான் வருது. பர்ஃபார்மன்ஸும் டீசெண்டாக இருக்கும். இந்த மொபைல் ஃபோனும் 16,000 இந்த பிரைஸிங் மேலே லான்ச் ஆனிச்சு. இப்போ கொஞ்சம் பிரைஸ் ஹைக் ஆகி 20,000 19,000 இந்த பிரைஸிங் மேலே தான் இப்போதைக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் ரியல்மி P4 நல்ல ஆப்ஷன். இல்லை எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் 2000 3000 கம்மியாகனு நினச்சிங்கன்னா ரியல்மியோட P4X இந்த ரெண்டு மொபைல் ஃபோனும் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், கேமரா பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்கும், பேட்டரி லைஃப்மே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த 15,000 to 20,000 செக்மெண்ட்லேயே ரியல்மியோட P சீரிஸ் தான் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. அதனால தான் அந்த மொபைல் ஃபோன்ஸை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அடுத்து 25,000 இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டோட H70 Fusion இந்த மொபைல் ஃபோன் கிடைக்கும். இந்த மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகனோட 7S Gen 4 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ராசஸர் எல்லாமே 20,000 22,000 இந்த பிரைஸ் ரேஞ்சில் கிடைச்சிட்டு இருந்தது. இது வந்து 25,000, இது வந்து பெரிய பிரைஸ் ஹைக்கும் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ நிறைய மொபைல் ஃபோன் நல்ல பிரைஸ் ஹைக் ஆயிடுச்சு. மோட்டோரோலா பொறுத்த வரைக்கும் பிரைஸ் ஸ்லைட்டாக தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர்னு தான் சொல்லுவேன். மோட்டோட H70 Fusionனை 25,000 தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா 50 MP கேமரா செட்டப், அது ஓரளவுக்கு நல்லாவே கேமராவும் பர்ஃபார்ம் பண்ணுது. 7000 mAh பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க, IP68 69 மிலிட்டரி கிரேட், டிசைன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. எல்லாமே இது ஒரு சூப்பரான மொபைல் ஃபோன். 25,000 பிரைஸ் செக்மெண்ட்ல நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது செக்மெண்ட்ல ரியல்மி மொபைல் ஃபோன் எதுவும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா ரியல்மி 15 ப்ரோலாம் இருக்குது. ஆனால் அது எல்லாமே பயங்கரமாக பிரைஸ் ஹைக்கும் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் என்னதான் கொஞ்சம் பெட்டராக இருந்தாலுமே இது ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் ஃபோனாக நான் கன்சிடர் பண்ணுறேன். கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அதே மாதிரி 7000 mAh பேட்டரி இருக்குது, 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே இருக்குது. இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் மோட்டோ H70 Fusion 25,000 ஒரு நல்ல ஆப்ஷன் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்டில் இப்போதைக்கு அதுக்கு பேங்க் ஆஃபர்ஸுமே கிடைக்குது. அதெல்லாம் போட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது 25,000 கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்குது. அதனால 25,000 இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து 30,000 இந்த பிரைஸ் செக்மெண்ட் தான் கொஞ்சம் கஷ்டமான செக்மெண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா 20,000 25,000 வித்துக்கிட்டு இருந்த மொபைல் ஃபோன் எல்லாமே இப்போ 30,000 பிரைஸ் செக்மெண்ட் வந்துருச்சு. அதனால அந்த செக்மெண்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் டைட்டான செக்மெண்ட்டாக தான் இருக்குது. நான் எதை சஜஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா மோட்டோரோலா H70, அது மட்டும் இல்லாமல் நத்திங் ஃபோன் 4a இந்த ரெண்டு மொபைல் ஃபோனும் 30,000 ஒரு நல்ல மொபைல் ஃபோன். நத்திங் ஃபோன் 4a இப்போ தான் லான்ச் ஆனிச்சு. அது மட்டும் இல்லாமல் மோட்டோரோலா H70 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லிம்மான ஒரு மொபைல் ஃபோன். இதுலேயுமே ஸ்னாப்டிராகனோட 7 Gen 4 ப்ராசஸர்லாம் கொடுத்துருக்காங்க. நத்திங் ஃபோன் 4aவும் இதுவும் கிட்டத்தட்ட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்க போது. அதே மாதிரி 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மொபைல் ஃபோனுமே ஓரளவுக்கு நல்ல மொபைல் ஃபோன் தான். ஆனால் மோட்டோரோலா H70 பொறுத்த வரைக்கும் அதுக்கு பெருசாக ப்ரைஸ் ஹைக்கும் கிடையாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன நிறைய மொபைல் ஃபோன் ப்ரைஸ் ஹைக் ஆயிடுச்சு. மோட்டோரோலா H70 வந்து அந்த அளவுக்கு ப்ரைஸ் ஹைக்குமே கிடையாது. பேங்க் ஆஃபர்ஸும் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நத்திங் ஃபோன் 4aவும் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனிச்சு. டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, கேமரா பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். கொஞ்சம் யூனிக்கான ஒரு மொபைல் ஃபோன் வேணும்னா நீங்கள் நத்திங் ஃபோன் 4a ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அப்படி இல்லாட்டி மோட்டரோல H70 வந்து கரெக்டாக உங்களுக்கு 30,000 அந்த பிரைஸுக்கு மேலே கிடைக்கும். இதில் நிறைய பேர் விவோட V60E சஜஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த மொபைல் ஃபோன் ஓரளவுக்கு டீசெண்டான மொபைல் ஃபோன் இருந்தாலுமே அதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் என்னதான் நல்லா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மோட்டரோல H70 இருக்கட்டும் இல்லாட்டி நத்திங் ஃபோன் 4A இது ரெண்டும் அதோட கொஞ்சம் பெட்டராகவே இருக்க போது. அதே மாதிரி டிசைனுமே இந்த ரெண்டு மொபைல் ஃபோன் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதனால இந்த லிஸ்ட்டில் இந்த ரெண்டு மொபைல் ஃபோனை மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் 15,000 30,000 நான் செலக்ட் பண்ண லிஸ்ட்னு சொல்லுவேன். இந்த மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஃப்ளிப்கார்ட்ல இருந்து தான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா ஃப்ளிப்கார்ட்ல ஓரளவுக்கு இன்னும் பிரைஸ் ஹைக் அவ்வளவா இந்த மொபைல் ஃபோன் ஆகலை. நான் இப்போ சொன்ன மொபைல் ஃபோன்ஸ்க்குலாம் பெருசாக பிரைஸ் ஹைக்கும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்ல இப்போதைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ், பேங்க் ஆஃபர்ஸ், அது மட்டும் நோ காஸ்ட் EMI. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் கேள்விப்பட்டது என்னன்னா ஃப்ளிப்கார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் மொபைல் ஃபோன்லாம் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்குலாம் ஏதோ சின்ன கூப்பன்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரி அவங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்குது. அது மாதிரி இப்போதைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா ஒரு டைம் ஃப்ளிப்கார்ட்ல போய் நான் இப்போ சொன்ன மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் இந்த பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு ஓகேவா, அதில் என்ன பேங்க் ஆஃபர்ஸ் இருக்குது, என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, இப்போதைக்கு என்ன டீல் போகுதுன்னு பார்த்துட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன எல்லா மொபைல் ஃபோன்ஸுமே என்னோட வி ப்ராடக்ட்ஸில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி என்னோட வி ப்ராடக்ட்ஸ்ல எல்லாமே கொடுத்துருக்கேன். அதில் கூட செலக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.